சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் காவிரியில் தண்ணீர் விடுவது தொடர்பான பிரச்சனை ஒரு பக்கம் பூதகரமான விவகாரமாக ஓடிட்டு இருக்குது. நல்ல வேலையா மழை பெஞ்சதுனால கடந்த ஒரு 4-5 நாளா இந்த பிரச்சனை இல்லாம தண்ணி வந்துட்டு இருக்குது. இதுக்கிடையில இன்னொரு பிரச்சனையை கர்நாடக வனத்துறை உருவாக்கியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலம் ஹனூர் தாலுகா, அதாவது தமிழ்ல ஹனூர்மாங்க, கன்னடத்துல ஹனூர். அந்த ஹனூர் தாலுகாவில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் தமிழர்கள் இருக்காங்க. பல கிராமங்கள், தமிழ் கிராமங்கள் அங்கே இருக்குது. இவங்க எல்லாமே 1924-35 காலகட்டத்தில் மேட்டூர் அணை கட்டப்பட்ட போது மேட்டூர் அணைக்குள் தண்ணீருக்குள் மூழ்கி போன ஊர்களில் இருந்து பிழைப்பதற்காக மாற்றிடம் தேடி கர்நாடக மாநிலத்துக்கு போனவங்க. அந்த காலகட்டத்தில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கொள்ளைகால் தாலுகா, இப்ப இருக்கிற சாமராஜநகர் மாவட்டத்தினுடைய பெரும்பான்மையான நிலப்பகுதி தமிழ்நாட்டினுடைய கோவை மாவட்டத்தில் தான் இருந்திருக்குது. அதுல கொள்ளைகால் தாலுகாவும் கோவை மாவட்டத்துல உள்ளடங்கின ஒரு பகுதியாக இருந்திருக்கு. மொழிவாரி மாநிலங்கள் 1956 பிரிக்கப்பட்ட போது கொள்ளைகால் தாலுகா கர்நாடகாவுக்கு போயிட்டது. அதாவது தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த கொள்ளைகால் தாலுகா கர்நாடகாவுக்கு போயிடுது. கன்னட மக்கள் பெரும்பான்மையாக 90% பேர் வாழ்ந்த தாளவாடி தாலுகா தமிழ்நாட்டுக்கு வந்துடுது. நில அமைப்பின்படி மாநிலத்தினுடைய எல்லைகளை பிரிப்பதற்கு அங்கிருந்த மக்களும் தவறிட்டாங்க, இங்கிருந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தவறிட்டாங்க. அதனால ஒரு பெரிய சிக்கல் உருவாயிடுது. மக்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியா அவங்களுடைய வாழ்விடத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு இடர்பாடுகள் இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது ஏற்பட்ட நிலத்தை சரியாக பிரிக்காதனால வந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. இந்த அடிப்படையில் கர்நாடக மாநிலம் ஹனூர் தாலுகாவில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்கள பெரும்பாலானோர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவங்க மதம் மாறி கிறிஸ்தவர்களாக அந்த பகுதியில் குடியே வந்திருக்காங்க. 1800 1900 வரைக்கும் அங்கு வந்திருந்த ஆங்கிலேயர்கள் இந்த பகுதி மக்களை பெரும்பான்மையானவரை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றி அங்கு கொண்டு போய் அவங்களுக்கு கல்வி மற்றும் மருத்துவ வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அங்கே பெரும்பான்மையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய கிராமங்களில் ஒன்று மரியமங்கலம். இந்த ஊர் அனூரிலிருந்து இடது பக்கம் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா, கர்நாடக அரசு அணை கட்டுறதுக்காக திட்டமிட்டிருக்கிற மேகதாட் அப்படிங்கிற அந்த ஆடுதாண்டும் பாறைக்கிற பகுதியை ஒட்டி இருக்கிற காட்டுப்பகுதியில் இருக்கிற ஊர் இந்த மரியமங்கலம். இந்த ஊரை சேர்ந்த பெரியநாயகம் என்பவருடைய மகன் அந்தோணிசாமி, யாகூப் என்பவருடைய மகன் ஜான் ரோஸ் பீட்டர், சவேரியப்பன் என்பவருடைய மகன் குமார், இவங்க 3 பேருமே திருமணமானவங்க. இவங்களோட அதே ஊரை சேர்ந்த மகிமேதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் 4 பேரும் காட்டுக்குள்ள போயிருக்காங்க. இன்று அதிகாலை, அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை 4:30 மணிக்கு அந்த காட்டுப்பகுதிக்குள்ள ஒரு துப்பாக்கி சூடு நடந்ததாகவும், இவங்க மான் வேட்டைக்கு போய் ஒரு மானை கொன்று மான் உடல் ஒன்றை பக்கத்தில் வச்சிருந்ததாகவும், 3 நாட்டு துப்பாக்கிகள், அனுமதி இல்லாத உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கிகள் வச்சிருந்ததாகவும், இவங்க வனத்துறை அதிகாரிகளை ரோந்து போனவங்களை திருப்பி சுட்டதினால் இவங்க தற்காப்புக்காக வனத்துறை அதிகாரிகள் சுட்டாங்க. அதுல வனத்துறை அதிகாரி ஒருத்தர் காயம்பட்டுச்சு. மீதி 3 பேர் அங்கேயே குண்டடிப்பட்டு இறந்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும் காயத்தோடு மீட்கப்பட்டதா சொல்லி கொள்ளைகால் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்கு சேர்த்திருக்காங்க. இந்த தகவல் பரவணும்னு அந்த பகுதியில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தமிழ் மக்கள் மற்றும் அவங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய கன்னட மக்கள் எல்லாருமே காலை 10:11 மணிக்கெல்லாம் அனூர் காவல் நிலையம், அனூர் வனத்துறை அலுவலகம், அனூர் பேருந்து நிலையம், இந்த 3 மையமா இருக்கக்கூடிய அம்பேத்கர் சர்க்கிள் அப்படிங்கிற இடத்துல கூடி சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்று காலையிலிருந்து இதுவரையிலுமே கொள்ளைகாலுக்கும் மாதேஸ்வரம் மலைக்கும் இடையில் போகக்கூடிய போக்குவரத்து முழுமையா நின்றுச்சு. வனத்துறை அதிகாரிகள் சார்பாக 3 துப்பாக்கிகளும் இறந்து போன ஒரு மானும் கைப்பற்றப்பட்டதாக சொன்னாலும், அந்த தகவல் எப்படி வந்தது, அந்த தகவலை பின்தொடர்ந்து எந்த பகுதியை சேர்ந்த வனத்துறை அதிகாரிகள், அதாவது சாக்கியம் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு சேர்ந்த பகுதி அது, அனூர் ரேஞ்சு. ஆனா அனூர் ரேஞ்சர் அல்லது சாகியம் பீட்டினுடைய ஃபாரஸ்ட் வேற யாரெல்லாம் போனாங்க, யார் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க, காயம்பட்டவங்க யார் அப்படிங்கிறதை பற்றி எந்த தகவலையுமே அறிவிக்கல. இப்ப மாதேஸ்வரன் மலை வன உயிரியல் காப்பகத்தினுடைய டிசிஎஃப்பும் காவேரி வன உயிரியல் காப்பகத்தினுடைய டிசிஎஃப் 2 பேருமே பயிற்சிக்காக வட இந்தியாவுக்கு போயிருக்காங்க. அங்க இருக்கிற ஏசிஎஃப், அதாவது துணை வனக்கோட்ட அலுவலர், அவர் தான் பொறுப்பு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் சில செய்திகளை மட்டும் மரியசாமி அப்படிங்கிற கொள்ளைகால் ஏசிஎஃப் தகவலாக சொல்லியிருக்காரு. மற்றபடி அவரும் பத்திரிகையாளர்கள் யாரையும் சந்திக்கல, மக்களையும் சந்திக்கல. காட்டுக்குள்ள என்ன நடந்துங்கிறதை பற்றி ஆய்வு நடத்துறதா சொல்லிட்டு எங்க போனாங்கன்னு தெரியல, விசாரணையில் இருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கிடையில மைசூர்ல இருந்து KSRP அப்படிங்கிற ரிசர்வ் போலீஸ் ஒரு 300 பேர் கொண்டு வந்து அனூர்ல இறக்கியிருக்காங்க. அனூர் சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிராமங்கள், தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய கிராமங்கள். அங்க இருக்கிற தமிழ் மக்களோட பழக்கத்தில் இருக்கிற கன்னட மக்கள் எல்லாருமே இந்த பகுதிக்கு வந்து குறிப்பாக விவசாய சங்கத்தினர் எல்லாமே சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க அடுத்தடுத்த கட்டத்தில் விசாரிச்சதுல
இந்த மகிமைதாஸ் அப்படின்னு துப்பாக்கி கொண்டு காயம்பட்டு வந்திருக்கிற மகிமைதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க என்னுடைய மாடு காணாம போயிட்டது. அதாவது வழக்கமா அந்த பகுதியில் இருக்கிற காடுகளுக்குள் மாடு மேய்ச்சலுக்காக அனுப்புவாங்க. அதாவது காலையில் ஒரு 7-7:30 மணிக்கு மாட்டை அவுத்து காட்டினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி வரை கொண்டு போய் உள்ள விட்டு வந்துட்டாங்கன்னா, அந்த மாடுகள் சாயங்காலம் 4:30 மணிக்கு திரும்பவும் தங்களுடைய பட்டிக்கே திரும்பி வந்துடும். ஒரு சில நேரங்களில் தண்ணி குடிக்க போயோ அல்லது நல்ல மேவு இருந்ததுன்னு காட்டுக்குள்ள உள்ள போய் வழி தவறி ஒரு சில மாடுகள் 4 மாடு 5 மாடு 10 மாடு இந்த மாதிரி மாடுகள் வராம காட்டுக்குள்ளேயே தங்கிக்கும். இரவு நேரங்களில் அந்த மாடு காட்டுக்குள்ள இருக்கிறத புலியோ சிறுத்தையோ அடிச்சிடும். அப்படிங்கிறனால அதை மீட்கிறதுக்காக சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு பிறகு மாட்டுக்காரங்க காட்டுக்குள்ள போறது. அப்படி போகும்போது குழுவா ஒரு 4-5 பேர் கொண்ட குழுவா கையில டார்ச் லைட்டு கூடுவானதெல்லாம் எடுத்துட்டு உள்ள போய் சத்தம் போட்டுட்டே போவாங்க. மாடு எங்கேயாவது இருந்து இவங்களுடைய சத்தத்தை கேட்டு பக்கத்துல வந்தா ஓட்டிட்டு வந்துருவாங்க. இல்லைன்னா இவங்க ராத்திரி பூரா அந்த காட்டுக்குள்ளேயே இருந்துட்டு மீண்டும் மறுநாள் காலை மாடு வழக்கமா மேய்ச்சலுக்கு போகக்கூடிய அந்த பாதைகளில் போய் மாட்டை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வருவாங்க. அப்படி என்னுடைய மாடு ஒரு 5-6 மாடு காணாம போயிட்டுது. அதை தேடி நாங்கள் காட்டுக்குள்ள போனோம். ராத்திரியில மாட்டை கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் அங்கேயே ஒரு பாறை மேலே படுத்துக்கிட்டோம். விடிய காலம் 4:30 மணிக்கு யாரோ நடந்து வர மாதிரி சரசரன்னு சத்தம் கேட்டதுன்னு நான் டக்குனு எந்திரிச்சு கீழே இறங்கிட்ட பாறையில இருந்து. என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கிறவர்களே துப்பாக்கி சுட்டு நடந்து பாறை மேல இருந்த 3 பேரும் குண்டடிப்பட்டு இறந்துட்டாங்க. நான் துப்பாக்கியில் சொல்றாங்கன்னு தப்பி சொல்லி வரும்போது என்னையும் சுட்டுட்டாங்க. எனக்கும் உடம்புல பல இடங்களில் குண்டு காயப்பட்டுச்சு. குறிப்பா வயிற்றுல குண்டு காயப்பட்டு குடல் வெளியில வந்துருச்சு அப்படின்னு அவர் தான் ஊருக்கு ஓடி வந்து காலையில ஒரு 6:30 மணிக்கு மரியமங்கலம் கிராமத்துக்குள்ள வந்து தகவல் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகுதான் இந்த செய்தி வெளியில தெரிஞ்சு காவல்துறை மற்றும் வனத்துறையினர் போய் அந்த 3 பேருடைய உடலையும் அங்கிருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. காயம்பட்டவரையும் மருத்துவமனைக்கு சேர்த்திருக்காங்க. இதுதான் சார் உண்மையில் நடந்ததுன்னு அங்க இருக்கிற விவசாயிகள் சங்கம் மற்றும் அங்க இருக்கிற சமூக ஆர்வலர்கள் சமூக அமைப்பை சேர்ந்தவங்க எல்லாமே சொல்றாங்க. ஆனா வனத்துறை 3 துப்பாக்கியும் ஒரு மானும் கைப்பற்றப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி புகைப்படங்களும் அதிகாரப்பூர்வமான தகவல்களும் எதுவும் அல்ல. வனத்துறை அதிகாரிகள் இப்படி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. உண்மையில என்ன நடந்ததுங்கிறதை பற்றி முழுமையான செய்தி தெரியாத மக்கள் காலை 10 மணியிலிருந்து சாலை மறியல் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட மாலை ஒரு 4 மணிக்கு சாமராஜநகர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் புற்றரங்கு செட்டியும், அன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் மஞ்சுநாதா, அன்னூர் சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகேந்திரன் 3 பேரும் வந்து பொதுமக்களோட பேசியிருக்காங்க. காவல்துறை அதிகாரிகளோட பேசியிருக்காங்க. மைசூர்ல இருந்து டிஐஜி ஐஜி எல்லாமே வந்திருக்காங்க. எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு பிறகு பொதுமக்களில் அதாவது பாதிக்கப்பட்ட அந்த உயிரிழந்த 3 பேருடைய குடும்பத்தார் சார்பில் புகார் கொடுங்க, காவல்துறை சார்பாக புகார் பதியப்பட்டு முழுமையான புலன் விசாரணை நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையிலேயே விவசாயிகள் சங்கம் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் எல்லாமே ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இறந்து போன 3 பேருடைய குடும்பத்துக்கும் ஒரு வெகுமதியான தொகை இழப்பீடா வழங்கணும். 3 பேருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தருக்கு அரசு பணி வழங்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே மனைவி மற்றும் 3 குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்காங்க. காயம்பட்டவருக்கும் 2 குழந்தையும் ஒரு மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே உரிய இழப்பீடு கொடுக்கணும். அதுல யாராவது ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கணும். போலியான துப்பாக்கி சூட்டை நடத்தி படுத்திருந்த நிலையிலேயே 3 பேரையும் சுட்டுக் கொண்ட வனத்துறை அதிகாரிகளை கைது செய்து நீதி விசாரணை நடத்தி தண்டனை வாங்கி தரணும், அவங்கள உடனடியாக பணி நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை முன் வச்சு போராடிட்டு இருக்காங்க. காவல்துறை தரப்பில் புகார் பெறப்பட்டு புலன் விசாரணை செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் உடற்கூறு ஆய்வுக்கு ஒத்துக்கொண்டிருக்காங்க. முதல் கட்டமாக கொள்ளைகள் அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் வைக்கப்பட்ட இந்த உடல்கள் பாதுகாப்பு கருதி ஏதாவது கலவரம் மற்றும் பிரச்சனை ஏற்படலாம் அப்படிங்கிறனால மைசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிட்டாங்க. உடற்கூறு எங்களுடைய தரப்பு மருத்துவரும் ஒரு மருத்துவர் குழு ஆய்வு நடத்தணும். அது முழுமையாக வீடியோ இருக்கணும். அந்த வீடியோ காப்பி எங்களுக்கும் கொடுக்கணும். 3 பேருடைய உடற்கூறு ஆய்வு அறிக்கை வெளிவந்ததுக்கு பிறகு என்ன அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்ச பிறகுதான் நாங்கள் உடலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அரசு தரப்பில் அதுல பாதி அளவிலான விவகாரங்களை சுமூகமாக முடிச்சு உடற்கூறு ஆய்வு முடிச்சு உடலை ஒப்படைக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது. ஆனாலும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேல மாலை நிலவரப்படி அந்த பகுதியில் திரண்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதனால காலையிலிருந்து மாதேஸ்வரன் மலைக்கும் கொள்ளைகளுக்கும் அன்னூரிலிருந்து சத்தியமங்கலம் போன்ற ஊர்களுக்கு போகக்கூடிய போக்குவரத்து முழுமையாக நின்று போயிருக்குது. எது எப்படி இருந்திருந்தாலும் இவர்கள் மான்வேட்டைக்கு போயிருந்தாலும் அது சட்டப்படி தவறுதான் இருந்திருந்தாலும் வனத்துறையினர் 3 பேரையுமே மிக குறுகிய தூரத்திலிருந்து துப்பாக்கியில் சுட்டு கொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு துப்பாக்கி சூட்டை நடத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க காலிலேயோ அல்லது கையிலையோ காயம்பட்டு ஆளை பிடிக்கிற அளவுக்கான ஒரு பாதுகாப்பான முறையில் துப்பாக்கி சூட்டு நடத்தி அவங்களை கைது பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா முழுக்க தமிழர் அப்படிங்கிற அந்த விரோத மனப்பான்மையோடு தான் வனத்துறையினர் நடந்துக்கிறதா அங்க இருக்கிற தமிழ் மக்கள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தமிழ் மக்களும் சரி கன்னட மக்களும் சரி அங்க இருக்கிற எல்லாருமே பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வனத்துறையினர் அத்துமீறி நடந்துட்டு இருக்காங்க, இது கண்டிக்கத்தக்கது, இவங்களுக்கு சரியான அளவில் தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி தான் போராடிட்டு இருக்காங்க. தமிழர் கன்னடர் அப்படிங்கிற அந்த வேறுபாடு இல்லாம
2 மொழி பேசக்கூடிய அந்த பகுதி மக்களுமே இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அரசு சரியான நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும். இருந்தாலும் இந்த பிரச்சனை இன்றோடு முடிய போவதில்லை. இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையில் நாளையும் நாளை மறுநாளும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் அந்த பகுதியில் இருக்கிற பத்திரிகை துறை நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வனத்துறையை காட்டிலும் கர்நாடக வனத்துறை காடுகளை காப்பாற்றுறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படிங்கிறது கண்கூடா எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. ஆனா அதுக்காக சாதாரண நிலையில் இருக்கிற எளிய மக்களா இருக்கிற இவங்களை வயிற்று பசிக்காக வேட்டைக்கு போயிருக்கிற இந்த மக்களை துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காடுகளை பல வகையில் ஆக்கிரமிக்கக்கூடிய அரசியல்வாதிகள், பெரிய அதிகாரிகள், செல்வந்தர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க மேல இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா 2 மாநிலத்திலுமே அது கிடையாது. பல 100 ஏக்கர் நிலங்களை வளைச்சு போட்டுட்டு காடுகளுடைய இயற்கை வளத்தை சூறையாடிக்கிட்டு பலர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் இவங்களால அந்த அதிகாரத்தை செலுத்த முடியாம எளிய நிலையில் இருக்கிற இந்த மக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டு இருக்கிறது உண்மையிலேயே வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஆனா இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இது பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை மறுநாள்ல அடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் ஆரம்ப கட்ட தகவல். வனத்துறை மான் வேட்டைக்கு போனதாகவும் மான் ஒன்றை சுட்டு வச்சிருந்ததாகவும் சொல்லுது. ஆனா அங்க இருக்கிற மக்கள் காணாமல் போன மாட்டை நாங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போனோம். அப்ப இரவு நேரத்துல தூங்கிட்டோம். காலையில மாட்டை தேடலான் இருக்கிற நேரத்துல வனத்துறையினர் வந்து துப்பாக்கி சூடு நடத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை உண்மை அப்படின்னு நம்ப தகுந்த வகையில தான் வனத்துறை அதிகாரிகள் யார் அந்த இடத்துக்கு ரோந்து போனது, யார் துப்பாக்கி சூடு நடத்துறது, துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு, வேட்டைக்காரர்கள் 3 பேரும் சுட்டதில் காயம்பட்டதா சொல்லக்கூடிய வனத்துறை ஊழியர் யாரு, அவருடைய பெயர் என்ன அப்படிங்கிற எந்த விவரத்தையும் வெளியிடாம வச்சிருக்காங்க. இது முழுமையா தெரிஞ்சாதான் உண்மை என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும். எதுவாக இருந்தாலும் உயிரிழக்கின்ற அந்த குடும்பத்திற்கு சரியான இழப்பீடும் நிவாரணமும் வழங்கணும் அப்படிங்கிறது மனிதாபிமானம் உள்ள எல்லாரும் எதிர்பார்க்கணும்னு அதை கர்நாடக அரசு செய்யணும். இல்லைன்னா இது தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கிற அந்த உறவில் ஏற்பட்டிருக்கிற விரிசல்ல இன்னும் அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.